தெய்வ சிலை அவர்கள் எழுதிய கலைஞரின் நகைச்சுவை நயம் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து தொடர்ந்து கலைஞர் பேசின பேச்சுக்களை குறித்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாப்பாடு பத்தி, அதாவது என் மக்களுக்கு சாப்பாடு ரெடியாக இல்லையே அப்படின்ற தலைப்புல ஒரு அருமையான ஒரு கட்டுரை. அதனால நான் கிச்சன்ல நின்று பேசுறேன். அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் ஒரு உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அரிசி வரல, மக்களுக்கெல்லாம் ரொம்ப அரிசி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, டெல்லிக்கு போய் அந்த உணவு அமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்ப நாஞ்சிலாரும் கூட போறாங்க. போய் டெல்லியில உணவு அமைச்சர், அப்போதைக்கு உணவு அமைச்சராக இருந்தவர் ஜெகஜீவன் ராம் அப்படின்றவர் கூட எங்களுடைய மக்களுடைய நிலைமையை சொல்லி, இங்க எல்லாம் எங்க மக்களுக்கு சேர வேண்டிய அரிசியை, தமிழகத்துக்கு சேர வேண்டிய அரிசியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சரி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சோன்னே ஜெகஜீவன் ராம் ஒரு மதிய உணவுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறாங்க கலைஞரையும். அப்ப கலைஞரும் நாஞ்சிலாரும் போறாங்க. ஜெகஜீவன் ராம் கூட அப்பயும் போய் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு அரிசி வேணும், மக்கள்லாம் பட்டினியா இருக்காங்க, அவங்களுக்குலாம் வறுமையில இருக்காங்க, அதாவது பஞ்சத்துல இருக்காங்க, சாப்பாடு பஞ்சத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு காரசாரமா பேசிட்டு எப்பயாவது நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜெகஜீவன் ராமோட மகன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே கலைஞர், இங்கே சாப்பாடு ரெடி, அங்கே அரிசி பற்றாக்குறையால் என் மக்கள் பட்டினியாக கிடக்கிறார்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இந்த ஜெகஜீவன் ராமே கை கொடுத்துட்டு, ஒரு எதை விஷயமா வந்தாரோ, ஒரு மக்களுக்கு அந்த பஞ்சத்தினால அரிசி இல்லாம கஷ்டப்படுறாங்கிறத சொல்ல வந்தவர், அந்த நேரத்துல பையன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடும் பொழுது, இங்க சாப்பாடு ரெடி, அங்க சாப்பாடு ரெடி இல்லை, அங்க மக்களுக்கு அரிசி இல்லாம சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மனிதன், அந்த தலைவனுடைய அந்த நாவன்மை, அந்த நாஞ்சிலாரே பார்த்துட்டு நாவன்மையை பார்த்து நேற்று சிரிச்சு மகிழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களுமே மிக அருமையா இருக்கு. அதாவது தெய்வச்சிலை ஐயா தொடர்ந்து அதை எழுதியிருக்காரு. இதை கலைஞரின் நகைச்சுவை நயம் மிகவும் சிறப்பு. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.